ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் யாரும் புதுசாக நம்ம சேனலில் வியூ பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ தான் போடக்கூடிய புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, விஷயத்துக்கு போகிறோம். இப்போ தமிழ்நாட்டே உருக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாலேயே உருக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா V3 ஆட்ஸ். இந்த V3 ஆட்ஸ் இருக்கக்கூடிய எம்எல்எம் கம்பெனி. இந்த எம்எல்எம் கம்பெனி ஃபஸ்ட்டு எம்எல்எம்னால் என்னென்னு பார்த்துருவோம். எம்எல்எம்னா ஒரு நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ். அதாவது ஒரு லெக் ஆரம்பித்து இப்போ ஒருத்தர் சேர்த்து விட்டிங்கன்னா அவருக்கு 2 லெக், அவருக்கு 2 கால். அந்த 2 கால்லேருந்து அவருக்கு சம்மந்தமான ஒரு 2 லெக், அதாவது அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் 2 காலுக்கு ஒரு 2 இது. அப்போ ஒரு மனுஷனுக்கு 4 கால் வருமா. அதை வச்சு நெட்வொர்க்கிங் ஆள் சேர்த்துட்டு போகக்கூடிய பங்குகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது தான் எம்எல்எம். இந்த எம்எல்எம்முக்கு என்னென்ன விஷயத்தை பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் மக்கள்கிட்ட எப்படிலாம் கவர் பண்ணணுமோ அப்படிலாம் கவர் பண்ணுவாங்க. இதில் வெட்டியாக ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு அவங்க தான் நிர்வாகிகள்னு சொல்லி ஒரு இடத்துல ரூம் பிடிச்சி அந்த ரூமில் வந்து கணக்கு வழக்கு பார்ப்பாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது தான். இந்த விஷயத்தை வந்து ஏற்கனவே நடிகர் நடராஜ் வந்து ரெட்டை வச்சா போட்டு உடச்சிட்டாரு. சில்வர் ஜூப்ளி அடித்த படம். அந்த விஷயத்தை நம்ம போகக்கூடாது. ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து என்னென்ன விஷயம் பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிருப்பாரு. சரி, இந்த எம்எல்எம்ங்கிறது இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா ஆம்பே, வீக்கேண்ட் 2 நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் கால் பறிச்சாங்க. அவங்க அப் டு டேட் எம்எல்எம்னா என்னங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தி போயிட்டாங்க. அதில் ஆம்பேக்கு மேலே வீக்கேண்ட்னா WECAN. ஆனால் இந்த வீக்கெண்டுங்கிற புறம்போக்கு கம்பெனி என்ன போனால் கேபிட்டல் VCAN. இதுக்கு ஒரு நிறுவனம் வந்து தென் மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருந்து, தென் மாவட்டத்தில் முக்கியமான நகரம், முக்கியமான ஒரு ஊர். அந்த ஊரோட தலைநகரில் ஒரு இடத்துல வச்சு பண்ணிட்டு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேரையும் அங்கே கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுவாங்க. ஒரு 4 வெட்டி முன்னங்க தான் உட்காந்துருப்பாங்க. அந்த வெட்டி முன்னங்கன்னா படித்த இளைஞர்கள், வேலைவாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள், காலேஜ் படிக்கக்கூடிய, அதாவது கல்லூரி மாணவர்கள் மற்றும் இல்லத்தரசிகள். இவங்களோட தான் இதுதான் அவங்க டார்கெட்டு. இதை வச்சு ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு ஒரு 4 வெட்டி பிரதேசம் உட்காந்துக்கிட்டு வாயில் வரக்கூடிய பேரெல்லாம் சொல்லி இவங்க இவ்வளோ டார்கெட் பண்ணிட்டாங்க, இவங்க இவ்வளோ பண்ணாங்க. கடைசாதி பார்த்தா அப்படி ஒரு பேரே இருக்காது. சும்மா பண்ணி புதுசாக வரக்கூடிய ஆட்களை மூல செலவு பண்ணி அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி பண்ணலாம். இதே ஃபார்முலாவை தான் இந்த V3 ஆட்ஸ் கூடிய V3 ஆட்ஸ் இந்த நிறுவனம் வந்து எம்எல்எம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை ஒரு புறம்போக்கு, அந்த புறம்போக்கு பேர் கூட நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அந்த புறம்போக்கு தன்னோட இமேஜை பூஸ்டப் பண்ணுறதுக்காண்டி அண்டை மாநில காசை கொடுத்து உங்களோட நேரத்தை கூப்பிட்டு வந்து வச்சு அவரோட டிசைனை வந்து தன்னோட இமேஜை மக்கள்கிட்ட பிரதிபலிச்சிச்சு. ரோட் ஷோ, அதாவது சாலை வைக்கிற போய் நம்ம தான் இருக்கோங்கிறத காமிச்சிச்சு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் மாதம். நாடாளுமன்ற தேர்தல் மாதங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு செலவு பண்ணதுக்கு ஆள் கிடையாது. அதனால் இந்தமாரி ஆட்களை உள்ளே இறக்கி வேலை பார்க்குறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உண்மையாக அடிமனத்தில் ஏழைகளை வந்து எப்படி அவனோட உழைப்பை சுரண்டி இந்தமாரி புறம்போக்கு நாய்களை சாப்பிட்டுருக்காங்க, இதுக்கு ஒரு முடிவு. முதல்ல இந்த ரோட் ஷோ பண்ணுறதுக்கு அதுமுடிச்சாட்டில் சரகத்தி ஏச்சு அவருக்கு தெரியாதா இது ஒரு புறம்போக்கு கம்பெனின்னு? ஏன்னா ஈரோடு இதோட தலைநகரம் வந்து கோயம்புத்தூர், கொங்கு மண்டலத்தில் தான் இதோட தலைநகரம் இருக்குது தமிழ்நாட்டில். கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பூர், பல்லடம், அவிநாசி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, திருப்பூர், காங்கேயம், ஈரோடு, கரூர் ஆகிய பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் ஒரு சில பகுதியில் வந்து இதை சேர்த்துறோம். அங்கேருந்து காசை கொடுத்து வேலையை கொடுத்து, அதாவது மக்கள்கிட்ட ஓடாத ப்ராடக்டை குறைந்து திணிக்கிறது தான் அந்த எம்எல்எம்மோட வேலை. ஃபஸ்ட்டு ஓடாத ப்ராடக்ட்டு, அதனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சர்வே எடுத்தாலே தெரியும். எத்தனை பேர் வாழ்வாதாரம், எத்தனை பேர் வாழ்க்கையை துடைச்சிட்டு உட்காந்துருக்காங்கன்னு தெரியும். இதோட நெட்வொர்க் டீம் பார்ப்போங்க.
150 3 லட்சம் வரையும் போட்டிருக்காங்க பேக்கு. அந்த பேக்கில் குறைஞ்சது அதிகபட்ச மினிமம் வித்ரா ரூ. 7 அதிகபட்ச வித்ரா ரூ. 1500. 1500 3 லட்சத்துக்கு மேலே போனால் அது 7 நாள் வித்ராடு. அப்போ இதிலேயே உங்களுக்கு முரண்பட்ட இது தெரியுது. ஆனால் இந்த கூமுட்ட ஆட்கள் படித்து வேலையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்களா, அவங்கெல்லாம் இதை நம்பி போலியான விளம்பரத்தை நம்பி உள்ளே இறங்குறாங்க. சரி, இது ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த புறம்போக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உள்ளே வந்தாங்க நிறுவனர். அந்த நிறுவனர்கிட்ட ஒரு செய்தி சேனல் பேட்டி இருக்குது. இது தார்மீகமாக எனக்கும் அந்த நபருக்கு சம்மந்தம் இல்லை. இந்த நபர் ஒருத்தரை வீடியோவில் போட்டான்னு சொல்லி அவரை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறாங்க. இதை பற்றி தான் செய்தியாளர் கேட்குறாரு. அது அவருக்கும் சம்மந்தம் இல்லை. இது கம்பெனி நிர்வாகத்துக்கு மேலே சொல்லிட்டு கேட்குறவங்க பேர் இருந்தால் கேட்பாருக்கு பேச்சு எங்கடா போச்சு, இதை பற்றி தெரியணும். இந்தமாரி ஆட்கள்லாம் களை எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்தமாரி புதுசு புதுசாக வர்றானுங்கள, அவங்களெல்லாம் அடித்து உடம்பு மக்கள். ஏன்னா எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வேலை இல்லாமல் அடுத்த வேலை காசு இல்லாமல் உட்காந்துட்டு தைத்தவனுக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு கூட பிறந்த அக்கா தங்கி செய்யாமல் அந்த பணத்தை கொண்டு போடுறோம். அதை வாங்கி சொல்லி திங்கிற நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு பேச வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு தெரியாமல் உங்கள் விசுவாசியை வச்சு உன்னோட ஆட்களையே வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் புரிஞ்சு பண்ணணும் அந்த ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் வாரம் மீட்டிங் நடக்குது. மீட்டிங்கில் என்னென்ன பேசுவாங்க. ஏன்னா மீட்டிங் நடக்குதுன்னா இந்த மீட்டிங்கில் நான் அட்டன் பண்ணேன் 2004 இந்த வீக்கெண்டுங்கிற புறம்போக்கு கம்பெனியை வச்சு அதில் எத்தனை பேர் ஜாடராக இருப்பாங்க, அதில் எத்தனை பேர் நிர்வாகிகள் தலைமையின் ஒரு இருக்கான்னு போனேன். அவங்க தான் நான் கட்டமைச்சிருக்க மாதிரி வாயில் வந்த பேர்லாம் அடித்து விட்டு இவங்க ஒரு டார்கெட் கூட பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்கிறது நான் இது சேல்ஸ் பசங்களுக்கு நான் ஏன்னா உயிரை கொடுத்து வைக்கிறாங்க மார்க்கெட்டிங்கில். அந்த மார்க்கெட்டிங்கில் ஒரு நிறுவனத்தில் என்னென்ன பண்ணாங்களோ அவங்க பேரில் சில விஷயங்கள் நடக்கும். அதில் சில விஷயங்களுக்கு சில முரண்பட்ட கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு விடுவாங்க. சில பேர் உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு அதிகாரம் கொடுப்பான். அது என்னென்னா அவங்களோட பெயர் சேல்ஸுக்கு இருக்கிறவங்க சேல்ஸ் ஹெட்டாக போடுவாங்க. அந்த டீம் லீடர் ஹெட்டுக்கு போடுவாங்க. டீம் ஹெட்டாக குரூப்பு தலைவராக இருப்பாங்க. அடுத்த சேல்ஸ் மேனேஜர், ஏரியா சேல்ஸ் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர்னு போடுவாங்க. அவங்க தகுதி, அவங்களோட பணி இதில் வச்சு பணிச்சூழலை எத்தனை வருடம் வேலை பார்க்குறோம் அந்த வருடைய இதை வச்சு மேலே போட்டோம். ஆனால் இந்த எம்எல்எம் கம்பெனி எத்தனை பேருக்கு இந்த சர்வீஸ் கொடுத்துருக்குங்கிறது கேள்விக்குறி. மிஞ்சி நான் கொடுக்குறது என்னென்னா ஒரு திருவோடு சொல்லி சொல்லாமல் ஒரு திருவள்ளு தட்டு சோப்பு டப்பா இதுதான் கொடுப்போம். இந்தமாரி எம்எல்எம் கம்பெனியை மக்கள் வெறுத்து ஒதுக்காத வரைக்கும் புதுசாக வருவானுங்க. ஏன்னா ஏற்கனவே வீக்கெண்டில் மக்கள் அனுபவப்பட்டு சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணுற அளவுக்கு போணுச்சு. இல்லை எங்கே இருக்கிறவங்கன்னு தெரியல. இவ்வளவோ பெருசு நாட்டில், அதாவது பல நாடுகளில் வெட்டி கொடுக்க நாட்டை இந்த எம்எல்எம் கம்பெனி தான் அவங்க. அது இந்தியா, அதுக்கு தமிழ்நாட்டை அந்த செல்ஃப் எடுக்கலை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அன்றைக்கி இந்த ஆம்பையோட ப்ராடக்ட் எவ்வளோதுக்கு ஒரு மட்டமான விஷயங்கிறது 10 வருஷம் போட்டு விட்டுச்சிட்டாங்க. அதனால் யாரையும் அதை பெருசாக எடுக்கலை. ஸோ எம்எல்எம்ங்கிற ஒரு போலியான ஒரு நிறுவனத்தை கட்டமைக்கிறது தான் என்னுடைய ஒரு கூட்டத்தினுடைய வேலை. அதுலேயும் தெளிவாக இந்த M3V ஆப்ஸ் கம்பெனி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. அவனோட புறம்போக்குக்கெல்லாம் தலைவர்னு ஒருத்தர் நிறுவனம் இருக்காங்க. அந்த நிறுவனத்தை பிடிச்சி ஏன்னா எங்கேயோ விஷயத்துக்கு அமலாக்கத்தை போகுது. இந்தமாரி நாட்கள்லாம் போகாதா? எவ்வளோ பணம் கொட்டி கிடக்குது. இதெல்லாம் திருப்பி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வாங்க. ஏன்னா மேலே ஒரு களங்கம் இருக்குது. அந்த களங்கத்தை தொடர்ச்சி இந்த நாட்களும் கரையிடுங்க. கரையிடத்தாலே உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும். நான் அதை இருந்துச்சு நான் வலசையை போய்வாங்க தான் கொடுப்பாங்க, எங்களோட நிலைமை அதுதான் அப்படின்னா இன்னும் கேவலமாக தான் போய்ட்டுருக்கோம் ஈடியோட நிலைமை. முதல்ல இந்த களங்கத்தை தொலைக்கிறதுக்கு சார்பாக இந்தமாரி M3V ஆட்ஸ் நிறுவனத்தை எந்த அளவுக்கு முடக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடக்கி அவங்க சொத்துக்களை பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொடுங்க. இந்த பாமர மக்கள் வயிற்ற கட்டி வயக்கட்டி சேர்த்த பணத்தை தான் இந்த உண்டு கொடுத்தக்கூடிய இந்த M3 ஆட்ஸ் நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதில் சில புறம்போக்குகள்லாம் அதில் இருக்குது. இந்த புறம்போக்கு பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அதில் ஒரு புறம்போக்கு தான் MDங்கிற ஒரு புறம்போக்கு தான் இப்போ பேச்சு கொடுத்துருக்கு அந்த நிறுவனத்தை செய்தி மூலத்துக்கு. முதல்ல இந்த புறம்போக்குலாம் தலைவராக இருக்கக்கூடிய இந்த புறம்போக்கை தூக்கி பிள்ளை போடாதே போதும்.
இந்த விஷயத்தை நம்ம நெட்டில் யூடியூப் பண்ணால் நம்ம சேனலுக்கு தட்டலாம் வரும். ஆனால் நீ என்னன்னா தயங்கணும், என் சேனல் நான் அந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணுவேன். நீ எந்த அளவுக்கு வேணால் போ, யூடியூப்பில் கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை வேறு எதுவும் விஷயத்தை எனக்கு போனாலும் சரி, அதை நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். செய்தியை மக்களுக்கு போடுவேன், தோல் ஒழிச்சு காட்டுவாங்கள அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அதுக்கு மேலே பேசக்கூடாது. இனிமேல் மக்களாகி நம்ம தான் உஷாராக இருக்கணும். ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் யாரும் புதுசாக நம்ம சேனலில் வியூ பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ தான் போடக்கூடிய புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, விஷயத்துக்கு போகிறோம். இப்போ தமிழ்நாட்டே உழுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாலேயே உழுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா V3 ஆட்ஸ். இந்த V3 ஆட்ஸ் இருக்கக்கூடிய MLM கம்பெனி. இந்த MLM கம்பெனி ஃபஸ்ட்டு MLMனா என்னென்னு பார்த்துருவோம். MLMனா ஒரு நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ். அதாவது ஒரு லெக் ஆரம்பித்து இப்போ ஒருத்தர் சேர்த்து விட்டிங்கன்னா அவருக்கு 2 லெக், அவருக்கு 2 கால், அந்த 2 கால்லேருந்து அவருக்கு சம்மந்தமான ஒரு 2 லெக், அதாவது அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் 2 காலுக்கு ஒரு 2 இது, அப்போ ஒரு மனுஷனுக்கு 4 கால் வருமா. அதை வச்சு நெட்வொர்க்கிங் ஆள் சேர்த்துட்டு போகக்கூடிய பங்குகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது தான் MLM. இந்த MLMக்கு என்னென்ன விஷயத்தை பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் மக்கள்கிட்ட எப்படிலாம் கவர் பண்ணணுமோ அப்படிலாம் கவர் பண்ணுவாங்க. இதை வெட்டியாக ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு அவங்க தான் நிர்வாகிகள்னு சொல்லி ஒரு இடத்துல ரூம் பிடிச்சி அந்த ரூமில் வந்து கணக்கு வழக்கு பார்ப்பாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தான் இது. இந்த விஷயத்தை வந்து ஏற்கனவே நடிகர் நடராஜ் வந்து ரெட்டை வருஷம் போட்டு உடச்சிட்டாரு. சில்வர் ஜூப்ளி அடித்த படம். அந்த விஷயத்தை நம்ம போகக்கூடாது. ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து என்னென்ன விஷயம் பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிருப்பாரு. சரி, இந்த MLMங்கிறது இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா ஆம்பே, வீகேன் 2 நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் கார்பரேஷாங்க. அவங்க அப் டு டேட் MLMனா என்னங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தி போயிட்டாங்க. அதில் ஆம்பேக்கு மேலே வீகேன்னா WECAN. ஆனால் இந்த வீகேனுங்கிற புறம்போக்கு கம்பெனி என்ன போனால் கேபிட்டல் VCAN. இதுக்கு ஒரு நிறுவனம் வந்து தென் மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருந்து, தென் மாவட்டத்தில் முக்கியமான நகரம், முக்கியமான ஒரு ஊர், அந்த ஊரோட தலைநகரில் ஒரு இடத்துல வச்சு பண்ணிட்டு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேரையும் அங்கே கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுவாங்க. ஒரு 4 வெட்டி முன்னங்க தான் உட்காந்துருப்பாங்க. அந்த வெட்டி முன்னங்கன்னா படித்த இளைஞர்கள், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, காலேஜ் படிக்கக்கூடிய, அதாவது கல்லூரி மாணவர்கள் மற்றும் இல்லத்தரசிகள், இவங்களோட இதுதான் அவங்க டார்கெட்டு. இதை வச்சு ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு ஒரு 4 வெட்டி பிரதேசம் உட்காந்துக்கிட்டு வாயில் வரக்கூடிய பேரெல்லாம் சொல்லி இவங்க இவ்வளோ டார்கெட் பண்ணிட்டாங்க, இவங்க இவ்வளோ பண்ணாங்க. கடைசாதி பார்த்தா அப்படி ஒரு பேரே இருக்காது. சும்மா பண்ணி புதுசாக வரக்கூடிய ஆட்களை மூல செலவு பண்ணி அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி பண்ணலாம். இதே ஃபார்முலாவை தான் இந்த V3 ஆட்ஸ் கூடிய V3 ஆட்ஸ் இந்த நிறுவனம் வந்து MLM பண்ணிகிட்டு இருக்கு. இதை ஒரு புறம்போக்கு, அந்த புறம்போக்கு பேர் கூட நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அந்த புறம்போக்கு தன்னோட இமேஜை பூஸ்டப் பண்ணதுக்காண்டி அண்டை மாநில காசை கொடுத்து உங்களோட நேரத்தை கூப்பிட்டு வந்து வச்சு அவரோட புஷனை வந்து தன்னோட இமேஜை மக்கள்கிட்ட பிரதிபலிச்சிச்சு. ரோட் ஷோ, அதாவது சாலை வைக்கிற போய் நம்ம தான் இருக்கோங்கிறத காமிச்சிச்சு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் மாதம். நாடாளுமன்ற தேர்தல் மாதம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு செலவு பண்ணதுக்கு ஆள் கிடையாது. அதனால் இந்தமாரி ஆட்களை உள்ளே இறக்கி வேலை பார்க்குறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உண்மையாக அடிமனத்தில் ஏழைகளை வந்து எப்படி அவனோட உழைப்பை சுரண்டி இந்தமாரி புறம்போக்கு நாய்களை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இதுக்கு ஒரு முடிவு. முதல்ல இந்த ரோட் ஷோ பண்ணுறதுக்கு அதுமுடிச்சாட்ல சரகத்தி ஏச்சு அவருக்கு தெரியாதா இது ஒரு புறம்போக்கு கம்பெனின்னு? ஏன்னா ஈரோடு இதோட தலைநகரம் வந்து கோயம்புத்தூர், கொங்கு மண்டலத்தில் தான் இதோட தலைநகரம் இருக்குது தமிழ்நாட்டில். கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பூர், பல்லடம், அவிநாசி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, திருப்பூர், காங்கேயம்,